Hi friends, Prime Videoல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயின்டெனன்ஸ் ரெக்வயர்ட் என்ற ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விண்டேஜ் காருங்க, பிசினஸ் போட்டி, ஆன்லைன் ரொமான்ஸ்னு நல்ல ஸ்கிரிப்ட் தான். இதோட கதையில சார்லட் குடும்பத்துக்கு சொந்தமான மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்கா. அதுவும் ஆல் ஃபீமேல் ஷாப்பா. அவ வாழ்க்கையில ரெண்டு சங்கடங்க. ஒன்னு, அவ இன்னும் சிங்கிளா இருக்கிறது. ரெண்டு, அவ அப்பா விட்டு போன விண்டேஜ் காரை ரிப்பேர் செய்யணும்னு பாக்குறா. கார் மேல இவளுக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு ஆன்லைன்ல முகத்தை பார்க்காம போன்றவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறா. இங்க சார்லி எதிர்பார்க்காது என்னன்னா, போ இவ பிசினஸுக்கே போட்டியா வந்திருக்கிறது. இப்படி இருக்கிறவங்க ஒன்னா சேருவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் ரெடிட் வழியா ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அதைத்தான் நீங்க மீதி கதையில பார்க்க போறீங்க. கதை போக போக ஒரு மிட் பாயிண்ட்ல கதைக்கு மெயின்டெனன்ஸ் தேவை போல இருக்கு. இது ஒரு ஆன்லைன் பிளைண்ட் டேட்டிங்ல தொடங்கி ஆஃப்லைனுக்கு மாறி அதுக்கப்புறம் அந்த மல்டிநேஷனல் நிறுவனங்களால இவங்களோட லோக்கல் பிசினஸ் பாதிப்படையும் போது ஒரு சுய கண்டுபிடிப்போட முடியுது. ஒரே படத்துல பல கதைங்க பின்னி பிணைஞ்சிருக்க நிலையில ஒரு எமோஷனல் வேல்யூ இல்லாத ஒரு குழப்பம் தான். லேடிஸ் மட்டுமே நடத்துற மெக்கானிக் ஷாப்பை காட்டினதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். குறிப்பா இந்த லேடிஸ் காருங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் அதுக்கு மேல அதை ரிப்பேர் பண்றதுமா இருக்கிறது ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. மெயின் லீடுங்களுக்கு நடுவுல நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அது கொஞ்ச நேரம் தான். இதுல இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் கடைசி வரை பார்க்கலாம். மற்றபடி வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் ஃபேன்சி காரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்க்கலாம். நல்ல ரொமான்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, ஆனா பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.